ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இப்போ ரீசெண்டாக நம்மகிட்ட வந்து ஒரு கேள்வி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, கமெண்ட்ஸ்லையும் சரி வாட்ஸ்அப்லையும் சரி. என்ன அப்படின்னா, ஒருத்தர் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கலாமா வச்சிருக்க கூடாதா? அதாவது ஆர்பிஐ தரப்புல இருந்து சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து நிறைய வச்சிருக்கக்கூடாது, வச்சிருந்தா உங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு. ஸோ அந்த நியூஸ் முழுக்க முழுக்க ராங்கான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்தே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம், எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் ஒரு சிலருக்கு நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்னன்னா, மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம வந்து ஒரு ஃபோன்பேவோ இல்லை கூகுள் பேவோ எங்கேயா போய் பண்ணலாம், ஒரு பேங்க்கில் வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருந்தால் மற்ற பேங்க்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, அதாவது ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் வந்து எங்கேயாவது வந்து ஒரு கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து செலவு பண்ணியிருக்கோங்க. இதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், எங்கேருந்து கிரெடிட் வருது, எங்கேருந்து நம்ம வந்து டெபிட் போகுது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து எல்லா அக்கௌண்ட்டையும் எப்பவுமே வந்து யூஸ் பண்ண தவறிட்டோம், இதை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணல அப்படின்னா, இதை வந்து ஹேக்கர்ஸ் வந்து நிறைய வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். இதுதான் வந்து ப்ராப்ளமே தவிர, மற்றபடி கவர்மெண்ட்டோ இல்லை வந்து ஆர்பிஐ தரப்புல இருந்தோ எந்த விதமான உங்களோட அக்கௌண்ட்டையும் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியோ இல்லை வந்து வேற யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது போகிறதில்ல. அதனால இதை வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுங்க. ஸோ இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகம் தான் மறக்காத கமெண்ட் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நடிப்பு பை. டேக் கேர்.